2026 நியூ இயரை எங்க செலிப்ரேட் பண்ணலாம், அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன, அன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு பட்ஜெட் செலவாகும் அப்படின்னு தகவல் தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் நண்பர்களே, இது ஆஃபர் அலர்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026 நியூ இயர் செலிப்ரேஷனை எங்க செலிப்ரேட் பண்ணலாம், எப்படி சேஃப்டியா பண்றது, அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன, எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணா எவ்வளவு பட்ஜெட் செலவாகும் அப்படிங்கிற முழு தகவலை தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எப்பயுமே என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்றதுக்கு பீச் தாங்க எப்பயுமே நல்ல இடமா இருக்கும். சென்னையில மெரினா பீச்சும் பெசன்ட் நகர் பீச்சும் நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல இடமா இருக்கு. அன்னைக்கு பீச் எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனா இருக்கும், என்னென்ன செலிப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு கட்டுப்பாடு விதிப்பாங்க. அதை நீங்க டிசம்பர் 31 அன்னைக்கு முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டு பீச்சுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போங்க. கோயில், சர்ச் போன்ற வழிபாட்டு தலங்கள்ல அன்னைக்கு சிறப்பு வழிபாடு இருக்குங்க. உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதா பிடிக்கும் அப்படின்னா அந்த கோயில் அன்னைக்கு வழிபாடு இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க போலாங்க. சென்னையில மால்லையும் நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குதுங்க. எக்ஸ்பிரஸ் அவென்யூ, பீனிக்ஸ் மால், பிஆர் மால், இப்படி நிறைய மால்கள்ல செலிப்ரேஷன் இருக்கு. உங்களுக்கு மாலுக்கு போறது பிடிக்கும்னா அந்த மால்ல எத்தனை மணி வரைக்கும் செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரைவேட் ரெஸ்டாரண்ட்ல தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண பிடிக்கும்னா எம்ஜிஎம் ரெஸ்டாரண்ட், விஜிபி ஹெரிடேஜ் போன்ற சென்னையில பல இடங்கள்ல பிரைவேட்டா நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிக்கெட் நீங்க ஃபர்ஸ்டே புக் பண்ற மாதிரி இருக்குங்க. நீங்க எங்க செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இப்பவே டிக்கெட் புக் பண்ணி இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ண தயாராகுங்க. இந்த புதுவட கொண்டாட்டங்கள் போது அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்ட்டு மற்ற நாட்களை விட காவல்துறை அதிகமான விழிப்புணர்வோட இருப்பாங்க. அப்படி பொதுவாக விதிக்கப்படுற சில கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். முதல் கட்டுப்பாடு, ட்ரங்க் அண்ட் டிரைவ், ட்ரிபிள்ஸ் போகிறது, அதிகமான வேகத்தில் போகிறது, பைக் ரேஸ் விடுறது, பைக் சாகசத்தில் ஈடுபடுறது, இது போன்ற பொதுவான கட்டுப்பாடுகள் அன்னைக்கு அதிகமான செக் போஸ்ட் பாயிண்ட்களை வச்சு செக் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி எந்த தவறுகளையும் பண்ணாம இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சந்தோஷமா இந்த நியூ இயரை நீங்க எந்த இடத்துல வேணாலும் கொண்டாடலாம். இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எவ்வளவு பட்ஜெட் செலவாகும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம் வாங்க. நம்ம பீச்சுக்கு போறதுக்கு நுழைவுச்சீட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். அதனால நமக்காகிற செலவு மட்டும்தான். ஒரு நபருக்கு குறைஞ்சது 500 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 2000 ரூபாய் வரைக்கும் செலவாகலாங்க. அதே இது நீங்க மாலுக்கு போய் இந்த புது வருஷத்தை கொண்டாட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே இது நீங்க பிரைவேட் பார்ட்டிஸ், பப்ஸ் மற்றும் ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சது 3000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 10,000 ரூபாய்க்கு அதிகமான இடங்களையும் செலவாகிறதுக்கு சென்னையில வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு எந்த இடத்துக்கு போய் செலிப்ரேட் பண்ணுங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேங்க. நீங்க இந்த நியூ இயரை எந்த இடத்துல போய் செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.